ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினை பாருங்க. ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% தனி வட்டி விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை அதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா P×N/R/100. அவர் சொல்லுகிறாங்க தனி வட்டியானது மொத்த தொகையில் 260 குறைவு. ஓகேங்களா? ஸோ தனி வட்டிக்கான ஃபார்முலா எழுதுவோம். P×N/R/100 ஈக்குவல் டு P மைனஸ் 260. மொத்த தொகை எவ்வளவு நமக்கு தெரியாது, பெருக்கல். ஸோ N வந்து 8 இயர்ஸ் இன்ட்டு R வந்து 6% டிவைடட் பை 100 ஈக்குவல் டு P மைனஸ் 260. ஓகேங்களா? ஸோ வகுத்தல் இருக்கிற இந்த 100 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் பெருக்கல் ஆயிரும். ஸோ 6×8 48. ஸோ P இன்ட்டு 48 உள்ள கொண்டு போவோம். P இன்ட்டு 48 ஈக்குவல் டு 100 P மைனஸ் 260 இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ இந்த P வேல்யூப்புல ஒருத்தாவும் வேல்யூப்புல ஒருத்தாவும் கொண்டு வருவோம். இப்போ நம்ம இதை பெருக்குவோம். 48P ஈக்குவல் டு 100P மைனஸ் 26,000 சொல்லி வரும். ஸோ இந்த மைனஸ் 26,000 ஈக்குவல் டு வந்தா பிளஸ் ஆகி போயிடும். 100P மைனஸ் 48P ஈக்குவல் டு மைனஸ் 26,000 இந்த பக்கம் வந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆயிரும். ஸோ 26,000 வந்துடும். இப்போ 100P இருந்து 48P கழிச்சா 52P ஈக்குவல் டு 26,000. பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா வகுத்ததாயிரும். ஸோ 26,000 டிவைடட் பை 52. இந்த 26,000 26 பெருக்கல் 1000 சொல்லி வச்சுக்கலாம் டிவைடட் பை 52. ஸோ ஓர் 26 26 2 26 52 ஓரன் 2 500 1000. ஸோ P யோட வேல்யூ வந்து 500. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் 500.